ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாகர்கோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ரோடு ஷோ நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாடு முழுவதும் நாளை கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெறும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மத்திய அரசின் பாரபட்சமான தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும், தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாகர்கோவிலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி ரோடு ஷோ நடத்தினார். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாகர்கோவிலில் பிரம்மாண்டமான வாகன பேரணியில் ஈடுபட்டார். இதற்காக டெல்லியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்தடைந்தார். அதன் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாகர்கோவிலுக்கு வந்தடைந்தார். வேம்பமூடு பகுதியில் இருந்து வடசேரி சாலை வரை திறந்தவெளி வாகனத்தில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாகன பேரணியில் ஈடுபட்டார். இதில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு முழுவதும் நாளை கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. இந்த நோக்கில் அரசியலமைப்பு சட்டம் 131வது திருத்த மசோதா 2026, தொகுதிகள் மறுவரையறை மசோதா 2026 மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டங்கள் திருத்த மசோதா 2026 ஆகிய 3 மசோதாக்களை மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. இந்த மசோதாக்கள் நாளை கூடுகின்ற நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளனர். இதையொட்டி நேற்று இந்த மசோதாக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடுமையாக எதிர்த்துள்ளனர். இந்த நிலையில் தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாடு சந்திக்க உள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தொகுதி மறுவரையறையை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக முக்கிய அறிவுறுத்தல்களை மு.க.ஸ்டாலின் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட குற்றத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தண்டனையா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மத்திய பாஜக அரசு நாளை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர உள்ள தொகுதி மறுவரையறையை சட்ட திருத்தம் தமிழ்நாட்டிற்கு தென் மாநிலங்களுக்கும் இழக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி என்று தெரிவித்தார். மேலும் விந்திய மலைக்கு தெற்கே உள்ள தென்னிந்தியர் ஒவ்வொருவரும் கொதித்து போயிருக்கிறோம் என்றும் நெருப்போடு விளையாடுகிறது பாஜக. தொகுதி மறுவரைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நாளை நடைபெறும் என்றும், தமிழ்நாட்டின் குரலை மதித்து மத்திய அரசு பின்வாங்கவில்லை என்றால் அதற்காக விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும், இதற்காக மிக பெரிய விளைவை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் திமுக தலைவராக அனைத்திற்கும் மேல் சுயமரியாதையுள்ள தமிழனாக மீண்டும் எச்சரிக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பாரபட்சமான தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய அரசு மக்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 543 இருந்து 850 உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட அரசியல் அமைப்பு 131வது மசோதா 2026 மூலம் மக்களவையின் அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை முன்மொழிந்துள்ளது என்றும், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்பதாக விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மசோதா நாளை தொடங்கவுள்ள நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இயற்றுதல் மற்றும் மத்திய அரசின் கொள்கைகள் வகுத்தல் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைந்து வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். இதனால் தென் மாநில மக்களின் கோரிக்கைகள், குறிப்பாக மத்திய அரசின் அறிவிப்புகளை முழுமையாக கடைபிடித்த தமிழ்நாடு மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும் என்றும், இது மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கையாகும் என்றும், இது கண்டனத்திற்குரியது என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு 131வது மசோதாவை நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும், தற்போதுள்ள பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மாநிலம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் 5 ஆண்டு கால ஆட்சியில் முதல் 28 மாதங்கள் மகளிர் உரிமை தொகை வழங்காமல் ஏமாற்றிய திமுக அரசு அதன் பிறகு வழங்கிய தொகையை கணக்கெடுத்தால் ஒரு நாளைக்கு ரூபாய் 20 மட்டுமே வழங்கியிருக்கிறது. ஆனால் 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ரேஷன் அட்டையின் மீதும் ஒரு நாளைக்கு ரூபாய் 150 கடன் சுமை ஏற்பட்டிருக்கிறது என்றும், பொதுமக்கள் கையில் ரூபாய் 20 கொடுத்துவிட்டு அவர்களிடம் இருந்து ஒவ்வொரு நாளும் ரூபாய் 150 ஏமாற்றி இருக்கிறது என்றும், இந்த பணம் எல்லாம் எங்கே சென்றது என்றும் கேள்வி எழுப்பிய அவர், திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும் என்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். காட்டுமன்னார் கோவில் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அதிமுகவினர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் சட்ட மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகையன் தலைமையில் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பாலச்சந்தர், அசோகன், கிருபாசங்கர், பழனிசாமி, கவாஸ்கர், ராஜசேகர், இளந்தமிழன், செல்வ பிரதீப், ஜான்சன், பிரபு, ரகுபதி, கழகம் செந்தில், கோகுல், பன்னீர்செல்வம், பாலு, தங்கப்பாண்டி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தொகுதிக்கு உட்பட்ட கண்ணதாங்கல், மதுரமங்கலம், சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். அப்போது பொதுமக்கள் வேட்பாளர் மதனந்தபுரம் பழனிக்கு மாலை அணிவித்து மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து பொதுமக்களிடையே வேட்பாளர் பழனி பேசினார். அப்போது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில 7.5% இடஒதுக்கீடு பெற்று தந்தவரும், தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளை அதிகப்படுத்தியவருமான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் நல்லாட்சி அமையவும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று பொதுமக்களிடம் வேட்பாளர் பழனி தெரிவித்தார். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் சுங்குவார் சத்திரத்தில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் செய்து தருவேன் என்றும்,
அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவுடன் சுங்குவார் சத்திரம் பகுதியில் அனைத்து வசதிகளையும் செய்து தருவேன் என்றும் கூறி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் செல்வமணி, காஞ்சிபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர் எள்ளம்மாள் குணசேகரன், காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், வடகால் அதிமுக சங்கர், பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் உலகநாதன், கண்ணந்தாங்கல் அதிமுக கிளை செயலாளர் சிலம்பரசன், அதிமுக பிரதிநிதி ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனியை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். பாஜக பல்வேறு ரூபங்களில் அணி சேர்த்து தமிழகத்தில் கால் ஊன்ற துடிக்கிறது என்றும் அதற்கு அதிமுகவின் முகமூடியோடு பாமகவுடன் சேர்ந்து பல சூழ்ச்சியோடு திட்டமிடுகிற தேர்தலாக உள்ளது என்றும் விழுப்புரத்தில் இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சேகு தமிழரசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உள்ள தனியார் விடுதியில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் தமிழரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரித்து பல்வேறு தொகுதிகளில் கட்சியின் நிர்வாகிகளை பிரச்சாரம் செய்ய அறிவுறுத்தியதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் விழிப்புடன் வாக்களிக்கக்கூடிய தேர்தலாக உள்ளது என்றும் கூறினார். பாஜக பல்வேறு ரூபங்களில் அணி சேர்த்து தமிழகத்தில் கால் ஊன்ற துடிக்கிறது எனவும் அதற்கு அதிமுகவின் முகமூடியோடு பாமகவுடன் சேர்ந்து பல சூழ்ச்சிகளுடன் திட்டமிடுகிற தேர்தலாக உள்ளது என்றும் தமிழரசன் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகத்தை பாஜக சீரழித்து வருவதாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவோம் என தெரிவிக்கின்றனர். இது சாத்தியமல்ல என்றும் எவ்வளவு பெண்கள் உள்ளனர் என்பதை கணக்கெடுத்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் தமிழரசன் தெரிவித்துள்ளார். மோடியை இது சொல்லட்டுமே. பிரதமர் மோடி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அவருடைய கோரிக்கையை ஏற்று இதை நாங்கள் செய்வோம் அப்படின்ற வாக்குறுதியாவது ஒருத்தர் வரா. அவர் செய்வது கூட அப்புறம் வாக்குறுதியாவது அவர் தான் மத்தியில் ஆட்சி, நாங்க செய்வோம், இதை செய்யுங்களேன், விரைவா பார்க்கலாம். அரசியல் வரலாற்றில் திமுக ஒருமுறை வந்தால் மறுமுறை வந்ததாக சரித்திரம் கிடையாது என்றும் மாறாக இந்த முறை அதிமுக வரலாறு படைக்கப் போகிறது என்றும் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடிகை கஸ்தூரி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கடந்த சில நாட்களாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு நிர்வாகிகள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் 149வது வார்டிற்கு உட்பட்ட பெரியார் நகர், அண்ணா சாலை, ஜீவா சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தெருக்களில் வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து நடிகை கஸ்தூரி வீடு வீடாக நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் கும்மி அடித்தும் நடனம் ஆடியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடிகை கஸ்தூரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசியல் வரலாற்றில் திமுக ஒரு முறைக்கு மேல் இரண்டாவது முறையாக வந்ததாக சரித்திரம் கிடையாது என்றும் அதிமுக தான் இந்த முறை சரித்திரம் படைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வருவார் என்றும் எனது சகோதரர் பெஞ்சமினுக்காக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறேன் என்றும் தெரிவித்தார். மக்களிடம் நல்ல ஆதரவு உள்ளது எனவும் 5 வருடங்களாக அமைச்சர்கள் யாரும் மக்களை சந்திக்கவில்லை, அடுத்த 5 வருட வியாபாரத்திற்காக வருகிறார்கள் எனவும் நடிகை கஸ்தூரி சாடினார்.
ஏன்னு நான் சொன்னா, நீங்க ஒரு தமிழ்நாட்டுல மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வாக்கு பெற்று முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ரோட் ஷோல கூட உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னா அது கெத்து கிடையாது, அது ரொம்ப அவமானம். உங்க மேல எப்படி அப்புறம் நம்பிக்கை வரும்? உங்களை பின்தொடர வந்தவங்களுக்கு நீங்க குறைந்தபட்ச பாதுகாப்பு கொடுக்கணும்ல. சமூக நல்லிணக்கம் தொடர, சாதனை திட்டங்கள் தொடர மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதிமணிக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக ஜோதிமணி போட்டியிடுகிறார். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் திருமுட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் நலத் திட்டங்களும் சாதனைகளும் தொடர வேண்டும், தமிழகத்தில் சமூக நல்லிணக்கம் நீடிக்க வேண்டும், எனவே மக்கள் பானை சின்னத்திலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினரின் சின்னத்திற்கும் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் மத நல்லிணக்கத்தை சிதைக்கும் கூட்டணியாக அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்துள்ளது என்றும், நாங்கள் யாருக்கும் எந்த சாதியினருக்கும் எதிரானவர்கள் அல்ல, நாடாளுமன்றத்திலேயே வன்னியர்களின் இடஒதுக்கீடு குறித்து குரல் எழுப்பியவன் நான் என தொல் திருமாவளவன் தெரிவித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் கதிரவன், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், திருமுட்டம் ஒன்றிய செயலாளர் தங்க ஆனந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மனவாளன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிடை பொறுப்பாளர் நந்தன் குணவழகன், இளம் சேகுவாரா, மாவட்ட செயலாளர் மனவாளன், ஒன்றிய செயலாளர் திருமா பழனி, கட்சி நிர்வாகிகள் சின்னையா, சக்திவேல், நகர செயலாளர் பிரசாந்த் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் கிறிஸ்டோபர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திருநெல்வேலி தெற்கு மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் கிறிஸ்டோபர் தொகுதிக்குட்பட்ட வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜகோபால், ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட கழக இணை செயலாளர் காட்வின் பிரசாத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் காதர் வாட்சா முத்துராமலிங்கத்தை ஆதரித்து திமுக தேர்தல் பொறுப்பாளரும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளருமான ரமேஷ் கண்ணா தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து ராமநாதபுரம் தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளரும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளருமான ரமேஷ் கண்ணா வார்டு வாரியாக சென்று பொதுமக்களை சந்தித்து திமுகவின் 5 ஆண்டு கால சாதனைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு செயல்படுத்திய திட்டங்களையும் எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது எங்கள் ஓட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு தான் என பொதுமக்கள் உறுதியளித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தேர்தல் பரப்புரை தொடர்பாக ராமநாதபுரம் தேர்தல் பொறுப்பாளரும் இளைஞரணி துணை செயலாளருமான ரமேஷ் கண்ணா தெரிவிக்கையில், கழக தலைவர் அவர்கள் தலைமையில் 2வது முறை ஆட்சி அமைத்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை 2000 உயர்த்தி தரப்படும் என்பதை தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளார். மற்றும் விட்டுப்போன மகளிர்களுக்கு மீண்டும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். இதுபோக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன், அவர்கள் விரும்பிய பொருட்களை அவர்கள் தேர்ந்தெடுத்த கடையிலேயே வாங்கிக் கொள்ளலாம் என்ற அறிக்கையை மக்கள் மத்தியில் மிக சிறப்பாக உள்ளது.
கடையநல்லூர் அருகே காசி தர்மம் ஊராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,60,00,000 மதிப்பீட்டில் திட்டப் பணிகளை செய்து கொடுத்துள்ளேன் என தொகுதி மக்களிடையே எடுத்து கூறி வேட்பாளர் கிருஷ்ண முரளி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கிருஷ்ண முரளி என்ற குட்டியப்பா தொகுதிக்குட்பட்ட கரிசல் குடியிருப்பு, வடகரை, போகநல்லூர், செண்பகநல்லூர், காசி தர்மம், அஞ்சன்புதூர், நெடுவயல், திருவேற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அதிமுக கூட்டணி கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே வேட்பாளர் கிருஷ்ண முரளி பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனவுடன் அனைத்து குடும்பங்களுக்கும் சிறப்பு நிதியாக 10,000 வழங்கப்படும் எனவும், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 2,000 வழங்கப்படும் எனவும், ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள், வீட்டிற்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் எனவும், விவசாய கடன் ரத்து, மகளிர் சுய உதவிக் குழுக்கள் கடன் ரத்து செய்யப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளார் என்றும் தெரிவித்தார். எனவே தாய்மார்களாகிய நீங்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த புரட்சி தலைவி ஜெயலலிதா கட்டிக்காத்த வெற்றி சின்னம் இரட்டை இலைக்கும் வரும் 23ஆம் தேதி வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களை வேட்பாளர் கிருஷ்ண முரளி கேட்டுக்கொண்டார். மேலும் காசி தர்மம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள உயர்நிலை பள்ளிக்கு ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை கட்டி கொடுத்துள்ளேன் என்றும், கிராமத்திற்கு அருகிலுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியின் வளாகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் 1 கோடி மதிப்பீட்டில் பேவர் பிளாக், குடிநீர் வசதியும், கம்ப்யூட்டர் வசதி, பேருந்து நிறுத்தம், நிழல் கூரை உள்ளிட்ட திட்டப்பணிகளை செய்துள்ளேன் என்றும், ராஜீவ்காந்தி நகருக்கு செல்லக்கூடிய பகுதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் பாலம் கட்டி கொடுத்துள்ளேன் எனவும், மொத்தத்தில் காசி தர்மம் ஊராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,60,00,000 மதிப்பீட்டில் திட்டப்பணிகளை செய்துள்ளேன் எனவும் வேட்பாளர் கிருஷ்ண முரளி பொதுமக்களிடையே தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், ஒன்றிய செயலாளர்கள் சுஷிகரன் பெரியதுரை, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஐயாதுரை, பாஜக விவேக்குமார், அமமுக பாலச்சந்தர் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். தொகுதி மறுவரைக்கு பிறகுதான் பெண்கள் இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்பதால் இது உடனடியாக பெண்களுக்கு பயன் தராது என்றும், இது ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை என்றும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தமிழ்நாடு சந்திக்க உள்ள பாதிப்புகள் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் வட மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை பெரும் அளவு உயரும் என்றும், தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவே உயரும் என்றும், இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தியை மேற்கோள் காட்டி உத்தரப்பிரதேசத்தில் 80 140 ஆகவும், பீகாரில் 40 73 ஆகவும் தொகுதிகள் உயர வாய்ப்புள்ளதாகவும், தமிழ்நாட்டில் 39 51 தொகுதிகள் உயரும் என்றும் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி மறுவரைக்கு பிறகுதான் பெண்கள் இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்பதால் இது உடனடியாக பெண்களுக்கு பயன் தராது என்றும், இது ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை என விமர்சித்த அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நாளை நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்றும், தமிழக மக்கள் தங்கள் வீட்டில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் கேட்டுக்கொண்டார். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தமின்முன் அன்சாரி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவருமான தமின்முன் அன்சாரி சிலம்பி மங்கலம் ஊராட்சி பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சிலம்பி மங்கலம், பெரியம்பட்டு, கோபாலபுரம், தஞ்சம்பாளையம், பெரியாண்டிக்குழி, குமாரப்பேட்டை, மடவாம்பள்ளம், சாமியார்பேட்டை, சின்னாண்டிக்குழி, புதுச்சத்திரம், ராமநாதங்குப்பம், வெள்ளியநல்லூர், மணிக்கொள்ளை, வேலங்கிப்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் வேட்பாளர் தமின்முன் அன்சாரி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் பரங்கிப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் முத்து பெருமாள், வட்டார காங்கிரஸ் தலைவர் ரவிச்சந்திரன், விசிக மாவட்ட தலைவர் தமிழ் வளவன், தேமுக பிரமுகர் அப்பு சத்தியநாராயணன், தேமுதிக ஒன்றிய செயலாளர் சந்திரகுமார், விசிக ஒன்றிய செயலாளர் தெய்வநாயகம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேட்பாளர் தமின்முன் அன்சாரியை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் முனிரத்தினம் உத்தரமேரூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருநகர் ஊராட்சி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் முனிரத்தினம் பெருநகர் ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தை தொடங்கிய வேட்பாளர் முனிரத்தினத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரஞ்சித்குமார் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் ஜேசிபி வாகனம் மூலம் பூக்களை தூவி வரவேற்பளித்தார். அதனைத் தொடர்ந்து சேத்துப்பட்டு, பேருநகர், இளநகர், அனுமந்தண்டலம், மேல்பாக்கம், திருப்புலிவனம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் வேட்பாளர் முனிரத்தினம் விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு மக்களிடையே பேசினார். அப்போது காசு யாரு கொடுத்தாலும் வாங்கிக் கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்களிங்கள் என்றும், உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தன்னை அறிவித்து தளபதி விஜய் அனுப்பி வைத்துள்ளார் என்றும், என்னுடைய தங்கை தம்பிமார்கள், அம்மாமார்கள், அக்காமார்கள் இருக்கிறார்கள், வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் என கூறி என்னை தேர்தல் களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் என்றும், இங்கு வந்து பார்த்தபோதுதான் அனைவரும் உணர்வு பூர்வமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தேன் என்றும் வேட்பாளர் முனிரத்தினம் தெரிவித்தார். மேலும் உண்மையான ஆட்சி, சுகாதாரம், சுத்தமான குடிநீர், பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றை மக்கள் பெற்றிட விசில் சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து உத்தரமேரூர் தொகுதியை முதல் வெற்றியாக உறுதி செய்து தளபதி விஜயை அரியணையில் அமர்த்திட வாக்களிங்கள் என்றும் பொதுமக்களை வேட்பாளர் முனிரத்தினம் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் சாண்டில், கார்த்திக், மாரிமுத்து, சதீஷ், பன்னீர்செல்வம் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சிதம்பரம் நந்தனார் ஆலய வளாகத்தில் அம்பேத்கர் மாளிகை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முன்னாள் IAS அதிகாரி சிவகாமி கலந்து கொண்டு பணிகளை துவங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த ஓமகுளத்தில் உள்ள நந்தனார் ஆலய வளாகத்தில் கல்வி தொண்டு புரிந்த சுவாமி சஜகானந்தா சமாதியும் சவுந்தரநாயகி சமேத சிவலோகநாதர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. இந்த வளாகத்தில் ஏழை மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக நந்தனார் கல்விக் கழக தலைவர் முனைவர் KI மணிரத்தினம் தனது சொந்த செலவில் அம்பேத்கர் மாளிகை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டார். இதற்கு கல்விக் கழக உறுப்பினர்கள் முழு ஆதரவு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு நந்தனார் கல்விக் கழக தலைவர் மணிரத்தினம் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நந்தனார் கல்விக் கழக உறுப்பினரும் முன்னாள் IAS அதிகாரியுமான சிவகாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்வை தொடர்ந்து முன்னாள் IAS அதிகாரி சிவகாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது இங்கு 5000 சதுர அடியில் 2 தளத்துடன் பிரம்மாண்டமாக அம்பேத்கர் மாளிகை கட்டிடம் கட்டப்பட்டு அப்போது இங்கு 5000 சதுர அடியில் 2 தளத்துடன் பிரம்மாண்டமாக அம்பேத்கர் மாளிகை கட்டிடம் கட்டப்பட்டு இதில் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி, வங்கி, ரயில்வே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்கும் மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் ஏழை எளிய மாணவர்களின் வீடுகளில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை மிக குறைந்த கட்டணத்தில் நடத்தி கொள்ளலாம் எனவும், பெற்றோர்களை இழந்த ஏழை எளிய இளம் பெண்களுக்கு திருமண உதவிகள், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் தொடங்க வழிகாட்டும் விழிப்புணர்வு முகாம்களும் நடைபெற உள்ளது என்றும் ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் நந்தனார் கல்விக் கழக செயலாளர் திருவாசன மூர்த்தி, பொருளாளர் ஜெயச்சந்திரன், துணை செயலாளர் வினோபா, இளைய அன்பழகன், நந்தனார் கல்விக் கழக உறுப்பினர்கள் பாலையா, மணிவேல், கற்பனை செல்வம், பன்னீர்செல்வம், திலகவதி, தங்க பாஸ்கர் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். எக்காரணத்தை கொண்டும் காசுக்காக உங்களது வாக்குகளை விற்காதீர்கள். வாக்களிப்பது ஜனநாயகத்தின் கடமை என்று கோவூரில் செயல்படும் ஜூனியர் கேம்பஸ் பள்ளியின் சிறுவர் சிறுமியர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை சிங்கராயபுரம் கோவூரில் செயல்பட்டு வரும் ஜூனியர் கேம்பஸ் சிறுவர் பள்ளியின் 3ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஐநா சபையின் முன்னாள் சமாதான தூதுவர் ஜெயசிங் மற்றும் பலராமகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்கும் அவசியத்தையும், ஓட்டுக்கு பணம் பெறக்கூடாது என்ற உறுதிமொழியையும் பள்ளி சிறுவர் சிறுமியர் எடுத்துக்கொண்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குக்காக பணம் வாங்க மாட்டோம், அனைவரும் கட்டாயம் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் கமலக்கண்ணன், பள்ளியின் தாளாளர் பேர்லின் பிரதி, பள்ளி முதல்வர் தர்ஷனா மற்றும் பள்ளியின் நிர்வாகிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள் என்றும், தமிழ்நாட்டை காப்பாற்ற விவசாயி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க ஆதரவு தாருங்கள் என்றும், ஜெயங்கொண்டத்தில் போட்டியிட பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவு கேட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஜெயங்கொண்டம் நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி, குமிடிப்பூண்டி உள்ளிட்ட பல இடங்களில் 2.5 வயது சிறுமி முதல் பள்ளி மாணவி வரை பாலியல் வன்கொடுமைக்கும் கொலைக்கும் உள்ளாக்கப்படுகின்றனர் என குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் 62,000 குழந்தைகளுக்கு குற்றங்கள் நடைபெற்றுள்ளனர். ஒரு நாளைக்கு 35 குழந்தைகளுக்கு குற்றம் நடைபெற்றுள்ளது. தினம்தோறும் 25 பெண்கள் மீதான குற்றங்கள் நடைபெறும் அளவிற்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக மாறியுள்ளது. எனவே 3 பெண்களை பெற்ற தகப்பனாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆட்சி ஆளுமை இல்லாத ஆட்சி, திறமை இல்லாத ஆட்சி. அதன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விரட்டியடைங்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவில் உள்ள கஞ்சா போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் எளிமையாக கிடைக்கிறது. பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களின் பைகளில் கஞ்சா சாக்லேட்டுகளை எடுக்கின்றனர். அந்த அளவிற்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளது. எனவே உங்கள் பேர குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் விவசாயியான எடப்பாடி பழனிசாமி மருத்துவ படிப்பிற்கு 7.5% இடஒதுக்கீடும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடும் வழங்கினார். இந்த மன்னிக்க முடியாத திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதை கெடுத்து விட்டார். எனவே கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, கெடுத்த ஸ்டாலின் வேண்டுமா என்று நீங்கள் முடிவு எடுங்கள் என கூறி ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டார். மீனவ மக்களின் வீட்டுமனை பட்டா மற்றும் மறுவாழ்வு குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக சட்டமன்ற உறுப்பினர் வேலுவை கண்டித்து மீனவ மக்கள் கருப்பு கொடி கட்டியும்
கருப்பு முகமூடி அணிந்தும் அமைதி வழியில் தேர்தலை புறக்கணித்தனர். மயிலாப்பூரில் உள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தில் பாஜக சார்பில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நான் பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் மயிலாப்பூரில் போட்டியிடவில்லை என்றும் பட்டினம்பாக்கம், சீனிவாசபுரம் பகுதிகளில் வசிக்கும் மீனவ மக்களின் வீட்டுமனை பட்டா மற்றும் மறுவாழ்வு குறித்த வாக்குறுதிகளை தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் வேலு நிறைவேற்றவில்லை என்றும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது வீடுகள் கட்டித் தருவதாக கூறிவிட்டு இப்போது அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டுவதற்கு முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மக்கள் கருப்பு முகக்கவசம் அணிந்து எதிர்ப்பு தெரிவித்த போது அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேலு மக்களை கேலி செய்யும் விதமாக மேளம் அடித்து நடனம் ஆடியது மீனவ மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி உள்ளது என்றும் ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும், ஆனால் இங்கோ மக்களின் போராட்டத்தை அலட்சியப்படுத்துகிறார் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் 60 ஆண்டுகளாக அங்கேயே வசிக்கும் மீனவ குடும்பங்களுக்கு அந்த இடத்திலேயே அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி தரப்பட வேண்டும் என்றும் வணிக வளாகம் கட்டுவதை எதிர்த்து மக்கள் இந்த தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறையை பற்றி தவறாக புரிந்து கொண்டு 60களின் காலகட்டத்தில் உள்ள திமுகவை மீண்டும் பார்க்க வேண்டுமா என மிரட்டுகிறார் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், தேர்தல் அறிக்கையில் சிலிண்டர், ஃப்ரிட்ஜ், ஸ்கூட்டர் ஆகியவற்றை இலவசமாக வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இலவச பொருட்களை காட்சிப்படுத்தி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபு தொகுதிக்குட்பட்ட காணியம்பாக்கம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு வந்து ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது அதிமுக அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள், ஃப்ரிட்ஜ், மகளிருக்கு மானிய விலையில் ஸ்கூட்டி ஆகியவற்றை வெறும் வார்த்தைகளால் சொல்லி வாக்கு சேகரிக்க கூடாது என்பதற்காக அனைத்தையும் ஒரு வாகனத்தில் ஏற்றி சென்று பொதுமக்களிடையே காட்சிப்படுத்தி வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், இங்கே காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கும் கேஸ் சிலிண்டர், ஃப்ரிட்ஜ் மற்றும் ஸ்கூட்டி ஆகியவை வெறும் விளம்பரத்திற்காக அல்ல என்றும் அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒரே மாத காலத்திற்குள் இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு இவை உங்கள் இல்லம் தேடி வரும் என கூறி வேட்பாளர் விஜயா சுரேஷ் பாபு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நாகர்கோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ரோடு ஷோ நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாடு முழுவதும் நாளை கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெறும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மத்திய அரசின் பாரபட்சமான தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம். திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும், தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.